வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் பற்றி நம்ம சேனல் வழியாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 369 மெத்தட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸ். சரிங்களா? நம்ம சேனல் வழியாக ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் குளிக்கிற முறை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த முறையில் பார்த்திங்க அப்படின்னா 369 இதையும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இது ரெண்டத்தையும் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி வந்துட்டு சேர்த்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க விஷயந்தான் 369 அப்படின்னா சீக்ரெட் கோட், அதாவது இந்த பிரபஞ்சத்துடைய சாவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நம்பர் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தெரியும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு 369 இந்த நம்பருடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 369 மெத்தடை நம்ம வந்துட்டு டெய்லியுமே பண்ண போகிறோம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? டெய்லியுமே பண்ண போகிறோன்னா எதுக்காகலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினமுமே உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும். தினமுமே வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட் வந்து எனக்கு இன்றைக்கி இருக்குது, இன்றைக்குள்ளே நான் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு ஃபேவரான சில விஷயங்களெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். டெய்லி குளிக்க தானே போகிறீங்க. ஸோ இந்த 369 இந்த மெத்தடையும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் குளிக்கிற முறையும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருளை நான் இன்றைக்கி வாங்கலான்னு இருக்கேன், கண்டிப்பாக இந்த பொருளை நான் இன்றைக்கி ஈர்த்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்த நபரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் இன்றைக்கி இந்த நபரை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் டெய்லியுமே வந்துட்டு குளிக்கும்போது இந்த 369 இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிசல்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருந்துகிட்ருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, அதே மாதிரி சயின்டிஃபிக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்துட்டு வாட்டர் கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்துட்டு நிஜ வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம என்ன கேட்டோமோ, தண்ணி அதாவது குளிச்சுட்டு இருக்கும்போது அல்லது தண்ணி குடிக்கும் போது, தண்ணியை உபயோகப்படுத்தும் போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அது வந்துட்டு நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாகவும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, அதே மாதிரி சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த 369 வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதாவது உங்கள் 2 கைகளையுமே வந்துட்டு கூப்பிக்கோங்க. அதாவது நீங்கள் தீர்த்தம் வாங்குவீங்க இல்லையா கோவிலெல்லாம் போயிட்டு, ஸோ அந்த மாதிரி 2 கையிலையும் வந்துட்டு கூப்பிக்கிட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் தண்ணியை வச்சுக்கோங்க. சரிங்களா? குளித்து முடிச்சதுக்கப்புறமா இதை பண்ணுங்கள். தண்ணீரை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணீரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய முழு கவனமுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணீருடைய அந்த தன்மையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய கண்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இன்றைக்கி வேணும் அப்படிங்கிறதோ அதை வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் யோசிங்க. சரிங்களா? இன்றைக்கி எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சு, இன்றைக்கி எனக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து உங்கள் மனசை ரொம்பவுமே திடகாத்தமாக சந்தோஷமாக வச்சுட்டு எனக்கு ப்ரெசண்ட்டில் இன்றைக்கி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணீரை பார்த்து 3 தடவை சொல்ல ஆரம்பிங்க. சரிங்களா? 3 டைம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 டைம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் 6 டைம் சொல்லுங்கள். அடுத்த நாள் 9 டைம் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரியே டெய்லியுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். சரிங்களா? 369 இதுக்குள்ளே வந்துட்டு அடங்கணும். ஓகேங்களா? 3 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஆசைகளை முதல்ல 3 நாள் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணுமோ அதை ப்ரெசண்ட்டில் கிடைச்ச மாதிரி. அதாவது இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸில் எனக்கு பாராட்டு அதிகமாக கிடச்சிது, ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். இந்த மாதிரி உங்களால் எந்த அளவிற்கு அஃபர்மேஷன் சொல்ல முடியுமோ அத்தனை லைன் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் 3 டைம், அடுத்த நாள் 6 டைம், அடுத்த நாள் 9 டைம், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டைம், அதுக்கப்புறம் 6 டைம், அடுத்து 9 டைம். இந்த மாதிரி ரெகுலராக உங்கள் லைஃப்பில் எப்போவுமே இது பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த
369 வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த 369 வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று. தேங்க்யூ.